இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ்ஐ சார் இறந்து போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க பொண்ணு பூமி ஸ்டேஷன் வந்திருக்காங்க மேடம். சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட சொன்னாங்க. என்னாச்சு அபூர்வா? ரொம்ப டென்ஷனா இருக்க? ஆமா மாமா, என் டென்ஷன் எல்லாம் பூமி கல்யாணத்தை பத்தி தான். இன்னும் 4 நாள்ல கல்யாணம், அதுக்கு எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, பூமி உதய கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல மாமா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கல்ல? டான்ஸ் அகாடமிய உதய் கையால திறக்க வைக்கலான்னு பிளான் பண்ணோம். ஆனா கடைசியில அந்த ககன் தான் வந்து ஓபன் பண்ணி வச்சான். நாளைக்கு உதய்க்கு பதிலா ககன் எங்க வந்து தாலி கட்டிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. சேச்சே, அப்படியேமா நடக்க போகுது? நான் தலை குனிகிற மாதிரி பூமி எந்த தப்பும் பண்ண மாட்டா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை மாமா, எனக்கு பயம். நம்பிக்கையை விட பயத்துக்கு தான் பலம் அதிகம் மாமா. நான் பயப்படுற மாதிரியே நாளைக்கு அந்த ககன் பூமி கழுத்துல தாலிய கட்டிட்டா நம்ம மரியாதையே போயிடும் மாமா. முக்கியமா உங்க மரியாதை. நீங்க தலை குனிஞ்சு நின்னா என் உயிரே போன மாதிரி மாமா. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்ற அபூர்வா? இந்த 4 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் மாமா. நாளைக்கே பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொன்னா பூமியை நான் சந்தேகப்படுறேன்னு அவ வருத்தப்பட மாட்டாளா? மாமா, நீங்க எது சொன்னாலும் அது அவளுக்கு வேத வாக்குன்னு நீங்களும் நம்புறீங்க தானே? ஆமா. அப்படி இருக்கும்போது நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு எதுக்கு சொல்லணும்? கல்யாண ஷாப்பிங்காக ராஜஸ்தான் கூட்டிட்டு போறோம்னு பூமியை கூட்டிட்டு போயிடலாம். உதயையும் அங்க வர வச்சு கோவில கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்படி பண்ணோம்னா பூமியை ஏமாத்துற மாதிரி ஆயிடுங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. ஆனா நீ பயப்படுற மாதிரி அந்த அயோக்கியன் ககன் எனக்கு மாப்பிள்ளை ஆகிறத விட இப்படி ஏமாத்துறதுல தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. என்ன இருந்தாலும் பூமி என்னோட வார்த்தையை மீற மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் உன் ப்ரொபோசலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அபூர்வா. நாளைக்கே பூமிக்கு கல்யாணம்.